மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தமிழ் மொழி பாடம். இன்றைய நாள் புதன்கிழமை 30ஆம் திகதி ஜூன் மாதம். இன்றைய பாடம் தொகுதி 9 பாடம் 2 தோட்டத்தில் நாங்கள். மாணவர்களே, இன்றைய பாடத்தில் நீங்கள் வல்லின உயிர்மெய் எழுத்தை கொண்ட சொற்களை சரியான உச்சரிப்புடன் வாசிப்பீர்கள். இடையின உயிர்மெய் எழுத்தை கொண்ட சொற்களை சரியான உச்சரிப்புடன் வாசிப்பீர்கள். வல்லின மற்றும் இடையின உயிர்மெய் எழுத்துக்களை கொண்ட சொற்களை எழுதுவீர்கள். வாருங்கள் மாணவர்களே, இன்றைய பாடத்திற்கு செல்லலாம். மாணவர்களே, வல்லின உயிர்மெய் எழுத்துக்களை நினைவு கூர்ந்து வாசிப்போம். க, ச, ட, த, ப, ர. இடையின உயிர்மெய் எழுத்துக்களை நினைவு கூர்ந்து வாசிப்போம். ய, ர, ல, வ, ழ, ல. மாணவர்களே, இன்றைய பாடம் பாடநூல் பக்கம் 52, 53 இருக்கின்றது. பாடம் 2 தோட்டத்தில் நாங்கள். இன்றைய பாடம் 2 பக்கங்களில் உள்ளன. ஆக மாணவர்கள் இன்றைய பாட பகுதியில் உள்ள படங்களை பாருங்கள். பிறகு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற சொற்களை நீங்கள் வாசிக்க வேண்டும். வாருங்கள், இந்த பாடப்பகுதியில் உள்ள சொற்களை வாசிப்போம். மாணவர்களே, வல்லின மற்றும் இடையின உயிர்மெய் எழுத்துச் சொற்கள். இன்று நீங்கள் வல்லின மற்றும் இடையின உயிர்மெய் எழுத்துக்களை கொண்ட சொற்களை வாசிக்க உள்ளீர்கள். சொற்களை பார்ப்போம். பயிர், பயிர். மயில், மயில். யானை, யானை. அருவி, அருவி. இருட்டு, இரு, இட்டு, இருட்டு. வேர், வேர், வேர். பலா, பலா, பலா. மலை, மலை. வெளியே, வெளியே, வெளியே. ஆக மாணவர்கள் இங்கே பார்த்தீர்கள் என்றால் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற சொற்கள் வல்லின மற்றும் இடையின உயிர்மெய் எழுத்துக்களை கொண்ட சொற்களாகும். மாணவர்களே, அடுத்த சொற்களை வாசிப்போம். பள்ளம், ப, இல், ல, இம், பள்ளம். அருவி, அருவி, அருவி. குலை, குலை, குலை. ஆழம், ஆழ, இம், ஆழம். வழுக்கும், வழு, இக்கு, இம், வழுக்கும்.
பழுப்பு ப லு இப்பு பழுப்பு வெல்லம் வெல்லம் கிளை கிளை வேப்பிலை வே இப்பி லை வேப்பிலை. மாணவர்களே, நீங்கள் வாசிக்கும் பொழுது வல்லின மற்றும் இடையின உயிர்மெய் எழுத்துக்களை சரியாக அடையாளம் கண்டு அவற்றை சரியான உச்சரிப்புடன் வாசிக்க வேண்டும். அடுத்த சொற்களை வாசிப்போம். வெண்ணிலா வெ இன் நி லா வெண்ணிலா. சன்னல் ச இன் ந இல் சன்னல். சிரிப்பு சி ரி இப்பு சிரிப்பு. செடி செடி. தாலாட்டு தா லா இட்டு தாலாட்டு. தேநீர் தே நீ இர் தேநீர். திண்ணை தி இன் நை திண்ணை. கோடு கோடு கோடு. பருப்பு ப ரு இப்பு பருப்பு. மாணவர்களே, அடுத்த சொற்களை வாசிப்போம். புல் பு இல் புல். பொம்மை பொம்மை. போர்வை போர்வை போ இர் வை போர்வை. பசி பசி. பௌர்ணமி பௌ இர் ந மி பௌர்ணமி. புறா பு ரா புறா. இலை இலை. பேரன் பே ர இன் பேரன். வளையல் வ லை ய இல் வளையல். மாணவர்களே, அடுத்த சொற்களை வாசிப்போம். கொல்லை கொ இல் லை கொல்லை. காலை கா லை காலை. கூரை கூ ரை கூரை. கூடம் கூ ட இம் கூடம். கெண்டை கெ இன் டை கெண்டை.
சீனி சீனி சீனி. கேணி கேணி கேணி. தம்பி த-இம்-பி தம்பி. பாலம் பா-ல-இம் பாலம். மாணவர்களே, வல்லின இடையின உயிர்மை எழுத்து சொற்களை சரியான உச்சரிப்புடன் வாசிக்க வேண்டும். வல்லின இடையின உயிர்மை எழுத்துக்களை சரியான உச்சரிப்புடன் ஒலிக்க வேண்டும். ஆக மாணவர்கள் இந்த சொற்களை வாசித்து அதனை காணொளியாக பதிவு செய்து என்னுடைய தனி தொலைவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும். சரியா மாணவர்களே? மாணவர்களே, இன்றைய பாடத்திற்கான பயிற்சி 1 நடவடிக்கை நூல் பக்கம் 57. வல்லின உயிர்மை எழுத்து சொற்களை உருவாக்குக. ஆக மாணவர்களே, இங்கே உங்களுக்கு வல்லின உயிர்மை எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆக மாணவர்கள் சொற்களை உருவாக்கி எழுத வேண்டும். உதாரணத்தை பார்ப்போம். இங்கே கா என்ற எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. உதாரணம் காடு. அடுத்த உதாரணத்தை பார்ப்போம். காகம் காகம். அடுத்ததாக தென்னை தே என்ற எழுத்தில் தொடங்கி இருக்கின்றது. தென்னை தே என்ற வல்லின உயிர்மை எழுத்து. அடுத்ததாக இங்கே சொ என்ற எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. என்ன சொல்லை உருவாக்கலாம்? சொட்டு சொ இட்டு சொட்டு. அடுத்ததாக இங்கே ரை என்ற எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆக இங்கே கரை என்ற உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆக மாணவர்கள் இதே போன்று மற்ற சொற்களையும் நீங்கள் உருவாக்க வேண்டும். அடுத்ததாக கோ என்ற எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. உதாரணம் கொத்து. இதை தவிர்த்து இன்னும் பல சொற்கள் இருக்கின்றன மாணவர்களே. ஆக மாணவர்கள் அதனை சரியாக பார்த்து கோ என்ற எழுத்தில் தொடங்கும் சொற்களை இங்கே நீங்கள் எழுத வேண்டும். அடுத்த உதாரணம் து என்ற எழுத்தில் தொடங்கும் சொற்களை நீங்கள் எழுத வேண்டும். உதாரணம் துணி துணி. அடுத்ததாக இங்கே தீ என்ற எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆக தீ என்ற எழுத்தில் தொடங்கும் சொற்களை நீங்கள் எழுத வேண்டும். தீமை. அடுத்ததாக கை என்ற எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆக இங்கே உதாரணம் உவகை என்ற சொல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆக இதே போன்று நீங்கள் மற்ற சொற்களையும் உருவாக்க வேண்டும். கொடுக்கப்பட்ட எழுத்தை கொண்டு சொற்களை நீங்கள் உருவாக்க வேண்டும். உங்களுடைய கையெழுத்து தெளிவாகவும் வடிவமாகவும் இருக்க வேண்டும். வழக்கம் போல் கிழமை மற்றும் திகதியையும் எழுதிவிடுங்கள். மாணவர்களே, உங்களுக்கான இரண்டாவது பயிற்சி நடவடிக்கை நூல் பக்கம் 58. ஆக இந்த பயிற்சியில் மாணவர்கள் இடையின உயிர்மை எழுத்து சொற்களை உருவாக்குக. ஆக இங்கே உங்களுக்கு எழுத்துக்கள் கலந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. மாணவர்கள் இந்த எழுத்துக்களை கொண்டு சொற்களை உருவாக்க வேண்டும். உதாரணத்தை பார்ப்போம். இங்கே இர், வி, யா, வை என்ற எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆக இங்கே இருக்கும் எழுத்துக்களில் கண்டிப்பாக வி என்ற எழுத்துதான் முதல் எழுத்தாக இருக்கும். ஆக வி, யா, இர், வை. வியர்வை. அடுத்ததாக இங்கே இச், வே, லி, சா, இம் என்ற எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆக கண்டிப்பாக இங்கே வே என்ற எழுத்தில் தான் இந்த சொல் ஆரம்பிக்கும். வெளிச்சம். ஆக வே, லி, இச்,
ச இம் வெளிச்சம். அடுத்த உதாரணத்தை பார்ப்போம். இங்கே இக் க வா இம் உ ரு என்ற எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆக இங்கே இந்த சொல்லில் முதல் எழுத்து உ என்ற எழுத்தாகும். ஆக உருவாக்கம் என்பதுதான் சரியான சொல்லாகும். ஆக மாணவர்கள் இதே போன்று இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன எழுத்துக்களை சரியாக வாசித்து விட்ட பிறகு சொற்களை நீங்கள் உருவாக்கி எழுத வேண்டும். ஆக இதே போன்று இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த பெட்டிக்குள் அழகாக எழுத வேண்டும். இந்த பக்கத்தில் நீங்கள் திகதியையும் கிழமையையும் எழுத வேண்டியதில்லை. சரியா மாணவர்களே? மாணவர்களே, உங்களுக்கான 3வது பயிற்சி. இந்த பயிற்சி உங்களுடைய பாடநூல் பக்கம் 52 உள்ள பயிற்சியாகும். இது உங்களுக்கு ஆசிரியர் வழங்கும் கூடுதல் பயிற்சி. மாணவர்களே, இங்கே பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கும் உயர்நிலை சிந்தனை என்ற பகுதியில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பணி வல்லின உயிர்மெய் இடையின உயிர்மெய் எழுத்துக்களை கொண்ட வேறு சில விலங்குகளின் பெயர்களை கண்டறிந்து கூறுக. ஆக சற்று முன்பு நாம் வாசித்த சொற்களில் பல விலங்குகளின் பெயர்களை வாசித்தோம். ஆக மாணவர்கள் வல்லின உயிர்மெய் மற்றும் இடையின உயிர்மெய் எழுத்துக்களை கொண்ட விலங்குகளின் பெயர்களை எழுத வேண்டும். மாணவர்களே, இந்த பயிற்சியை நீங்கள் உங்களுடைய பயிற்சி புத்தகம், அதாவது உங்களுடைய நோட்டு புத்தகத்தில் செய்ய வேண்டும். ஆசிரியர் இங்கே உதாரணத்தை கொடுத்திருக்கின்றேன். வழக்கம் போல் கிழமை மற்றும் திகதியை எழுதிவிடுங்கள். தலைப்பு வல்லின உயிர்மெய் இடையின உயிர்மெய் எழுத்துக்களை கொண்ட விலங்குகளின் பெயர்கள். ஆக இங்கே பார்த்தீர்கள் என்றால் ஆசிரியர் 2 உதாரணங்களை கொடுத்திருக்கின்றேன். மயில், மயில் இ என்ற எழுத்து இடையின உயிர்மெய் எழுத்தாகும். அதே போன்று பூனை என்ற சொல்லில் பூ என்ற எழுத்து வல்லின உயிர்மெய்யாகும். ஆக மாணவர்கள் இதனை நீங்கள் கருத்தில் கொண்டு சரியான சொற்களை எழுத வேண்டும். விலங்குகளின் பெயர்களை எழுத வேண்டும். மாணவர்கள் 10 விலங்குகளின் பெயர்களை எழுத வேண்டும். சரியா மாணவர்களே? உங்களுடைய கையெழுத்து தெளிவாகவும் வடிவமாகவும் அழகாகவும் இருக்க வேண்டும். மாணவர்களே, இன்றைய பாடத்தில் நீங்கள் வல்லின உயிர்மெய் மற்றும் இடையின உயிர்மெய் எழுத்துக்களை கொண்ட சொற்களை வாசித்தீர்கள். ஆக மாணவர்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பயிற்சியை செய்து விடுங்கள். பிறகு இன்று நீங்கள் கற்ற சொற்களை வாசித்து அதனை காணொளியாக பதிவு செய்து என்னுடைய தொலைவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும். சரியா மாணவர்களே? மீண்டும் சந்திப்போம். நன்றி.